Hi friends, welcome to my channel Queen Choice. இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்ச நேர வேலை தான். நம்ம டைம் எடுத்து இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தின்னான ஹேரு திக்காக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஸ்கேல்ப்பும் நல்லா கிளியர் ஆகும். இதனால் இந்த மாஸ்க் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆயிரும். இச்சி ஸ்கேல்ப் இருந்துச்சுன்னா அந்த இச்னஸ் எல்லாம் போயிடும். ஹேர் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணோம். நம்மளோட ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். ஸ்கேல்ப்பை ஹெல்த்தியாக இருந்தாவே நம்மளோட ஹேர் க்ரோ ஆகுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்குமே இந்த வெந்தயம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போதும். லாங் ஹேராக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் நம்ம நிறையவே ஊற்றணும். அப்போ தான் காலையில் பார்க்குறப்ப வெந்தயம் ஊறி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக போட்டோம்னா வெந்தயம் பாதி ஊறாமல் மேலேயே இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. காலையில் பார்க்குறப்ப வெந்தயம் நல்லா ஊறி அந்த பவுல் மேலேயே வந்துடும். இப்போ காலையில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள், தண்ணியோட கலரே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. வெந்தயமும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த தண்ணியை நம்ம 1 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். நம்மக்கிட்ட மீதி இருக்கக்கூடிய தண்ணியையும் வெந்தயத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெந்தய தண்ணியே நமக்கு போதுமானது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் போட்டோம். எவ்வளோ நிறைய வெந்தய பேஸ்ட் நமக்கு கிடச்சிருக்குன்னு. உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் அரைக்க வேணாம். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சா போதும். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் அளவு தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை நம்மளோட ஹேரை ஃபுல்லாக டேங்கிள்ஸ் இல்லாமல் ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல்ப்பில் அந்த வாட்டரை நம்ம அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். இப்போது அந்த வாட்டரை நான் மசாஜ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும். மேலாப்பில் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கேல்ப்பில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஸ்கேல்ப்பு முழுவதும் அந்த பேஸ்ட் படுற மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு வரணும். நுனி ஹேர்லலாம் நல்லா தேய்ச்சி மீதி இருக்கக்கூடிய முடியிலையும் நம்ம எல்லா பேஸ்ட்டையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சிடணும். நல்லா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இதை நம்ம ட்ரை பண்ண விடணும். குளிக்கிறது நம்ம கடன்னு நம்ம மக்கில் தண்ணியை ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சே நம்ம ஸ்கேல்ப்பு முழுவதையும் என்ன பண்ணணும், நல்லா ரப் பண்ணி விடணும், நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஷாம்பு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க ஹேர் எல்லாத்தையும் நல்லா தண்ணியை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வாட்டர் ஃபுல்லாக ஊற்றணும். தேய்க்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஷாம்பு போடவே தேவையே கிடையாது. இப்போ நம்ம குளிக்கிறப்ப பாதி அளவு தான் இந்த வெந்தயத்தோட பேஸ்ட் போகும். மீதி நம்ம ஃபேன் காற்றுல ட்ரை ஆகிறப்ப அதுவாக தானாக உதிர்ந்து விழுந்துடும். இது தேய்க்கிறப்பயே நமக்கு ஒரு ஹெவியாக நம்மளோட ஹேர் ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம ஹேரை ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஹேர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண முடியும். வீக்லி ட்வைஸ் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேர் சூப்பராக மாறிடும். நம்மளோட ஹேருக்குன்னு நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கணும். சும்மா எண்ணெய் தேய்ச்சிட்டு தலை சீவிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பேக்கெலாம் போகிறப்ப தான் நம்மளோட ஹேருக்கு நியூட்ரிஷியன்ஸ்லாம் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.